ரெண்டாவது விளைவு என்னன்னு சொன்னால், நீங்க ஸ்டேட்டஸ் பாவிக்கிறீங்க, நிறைய பேர் பாவிக்கிறீங்க, இல்லன்னு மட்டும் சொல்லவான பாவிக்கிறீங்க. ஏன்னா எல்லா சைடும் எல்லா லைனும் எங்களுக்கு தெரியும் இன்றைய முஸ்லிம் பெண்களோட நிலைமை எந்த நிலைமைக்கு போயிட்டு சொல்லி. ஆரம்ப காலத்துல என்னோட முஸ்லிம் பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அதாவது கட்டுப்பாடு இல்லாம ஸ்டேட்டஸ்ல எத்தனையோ போட்டோக்களை போட்டாங்க அலங்கரிச்சு கொண்டு. ஏன்டா இப்ப ஸ்டேட்டஸ்ல ஒன்று இருக்கு என்ன தெரியுமா, எந்த பெண் வந்து கோயிச்சு கொள்றான்னு சொல்றேன்னு சொல்லி சில விஷயம் விளங்குற பாஷையில சொல்றோம் வந்து, அதாவது அவங்களோட ஆடை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமோ அவங்களுக்கு லைக் கூடயா கிடைக்கும். அது இது இந்த நோக்கத்தோட தான் போடுறேன். என்ன போட்டோஸை பார்க்கணும், இத்தனை லைக் பண்ணணும், எல்லாரும் லைக் பண்ணுவாங்க, எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. சம்டைம் சில பெண்கள் என்ன செய்வாங்க, முகத்தை மட்டும் மூடி கொள்வாங்க, ஃபேஸ் கவர் பண்ணி கொள்வாங்க, ஆனா மற்றதெல்லாம் விளங்கும். இப்படி போட்டுக்கொண்டு சில பேர் நினைக்கிறாங்க வந்து நாங்க ஸ்டேட்டஸ்ல போடுறது இது கூடும். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால் உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பயான் செஞ்சு 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 அதை ஒரு மாதிரி இல்லாமல் ஆக்கினாங்க. அதுக்கு போல எங்களோட சில பெண்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஒரு ட்ரிக்ஸ் ஒன்றை கையாண்டாங்க. நாங்க அரைக்குறையா உடுத்து போட்டுக்கொண்டு ஸ்டேட்டஸ்ல போடுறது தானே கூடாது. இப்ப சில பெண்கள் என்ன தெரியுமா செய்யற, ஃபர்தா போட்டு அபாயா உடுத்து அவளை பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அவுலியா குஞ்சி, சுருக்கமா சொல்ல போனா அப்படி சாலியான பெண்மணி. அதுல என்ன செய்யறன்னு சொன்னா, ஆயத்துல் குர்சியோதி பிஸ்மியோதி என்ன செய்யறது, பாட்டு படிக்கிறது. இது கூடுமா? இது இப்படி போட்டா நினைக்கிற வந்து ஸ்டேட்டஸ் ஹலால். நல்ல நினைவு வச்சுக்கோங்க, நீங்க ஸ்டேட்டஸ்ல ஒன்றை போடுறீங்க, உங்களோட போட்டோவோ அல்லது உங்களோட ஏதாவது ஒரு போட்டோவோ ஒரு மியூசிக்க போடுறீங்க, ஏதாவது ஒன்றை போடுறீங்க, நிறைய ஆண்களுக்கு அது ஷேர் ஆகுது. எந்தெந்த ஆண்கள் அதை பார்த்து ரசிக்கிறாங்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எந்த பாவத்தில் இதை எழுதுவான் தெரியுமா? விபச்சாரம் தெரியுமா? விபச்சாரம் அது சொல்ல தேவையில்லை, ஆக பயங்கரமான ஒரு பாவம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே நிலைமையில் ஒரு பெண்மணி மௌத்தா போனா கியாமத்துடைய நாளில விபச்சாரிகளோட தான் அந்த பெண் எழுப்பாட்டுவான். ஏன் தெரியுமா? இவட அறக்குறையான எத்தனையோ போட்டோஸ்களை லட்சக்கணக்கான ஆண்கள் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறாங்க. இவ எவ்வளவு பெரிய இபாதத்தாலியா இருந்தாலும் அந்த பாவத்துக்கு வழியை காட்டிட்டு மௌத்தா போயிட்டா கபூர்லையும் அந்த பாவம் வந்து கொண்டிருக்கும். கியாமத்துடைய நாளையிலும் இந்த பெண் அல்ல விபச்சாரிகள் லிஸ்ட்ல தான் எழுதுவான். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால இதுக்கு தௌபா செஞ்சுக்கோங்க. இது வானம், இது பொழுதுபோக்கு இல்ல. ஒரு நல்ல பெண்ணுக்குரிய அடையாளம் அல்ல ஸ்டேட்டஸ்ல தாண்ட போட்டோவை போடுறது. நிறைய பேர் என்ன செய்யற, ஸ்டேட்டஸ்ல யாராவது நிறைய பேரும் லவ் பண்றாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பாடசாலைகள்ல லவ் பண்ணாத பெண்கள் எத்தனை கேட்டா 100% எடுக்கிறதும் கஷ்டம் தான். ஏண்டா நல்ல பெண்களை கெடுக்கக்கூடியவும் இருக்கிறாங்க. ஏண்டா இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறது வந்து, வாலிபர்கள் நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறது, பொடியமாக்கல்ல ஸ்கூல் பாடசாலைக்கு வந்து ட்ரக்ஸ் பாவிச்சாதான் சமுதாயத்துக்கு மத்தியில ஒரு கண்ணியமாக இருக்கலும், இல்லாட்டி பொடியமாக ஒதுக்கிடுவானுவல் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு நினைப்பு. லவ் பண்ணினா தான் அது வாழ்க்கைன்னு சொல்லி லவர்ஸ் மாக்களோட பேரை போடுறதும். சுபஹானல்லாஹ். கவிதைகளை பார்த்தா சுபஹானல்லாஹ், அதுல வேற மேலால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடுறது ஜராவே. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போன்று இன்றைக்கு எங்கட நாட்டுல 100க்கு 90% முஸ்லிம் பெண்கள் தான் டிக்டாக்ல கூத்தடிக்கிறாங்க. நிறைய பெண்கள் டிக்டாக் செஞ்சு அவங்களோட வாழ்க்கை நாசமாகிருச்சு. நிறைய டிவோர்ஸ், சுருக்கமா சொல்ல போனா 100க்கு 50% டிவோர்ஸ் எங்கட நாட்டில இந்தியா, பாகிஸ்தான், ஏசியன் கண்ட்ரி உள்ளது. டிக்டாக்கால வந்த டிவோர்ஸ். இவன் என்ன செய்யற, ஒரு வீடியோ செய்யற, ஷேர் பண்ற, அவன் 10 கமெண்ட்ஸ் அடிப்பான். யாருமே இதை பார்த்துட்டு உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய இதை தர மாட்டான். பலவிதமான கமெண்ட்ஸ் பண்ணுவான். மாஷா அல்லான்னு சொல்ல மாட்டான். காம வார்த்தைகள், சில தேவையில்லாத வார்த்தைகள். இந்த வார்த்தைய ஒரு திருமணம் முடிச்ச ஒருத்தர் ஒரு பெண்மணி போட்டு அவட கணவன் கையில கிடைச்சேன்னு சொன்னா, அட ஏண்ட வைஃபை பத்தி இப்படி தேவையில்லாத மாதிரி இல்லாதாக்கிறான். இது டிவோர்ஸ்ல போயிட்டு முடிஞ்சிருக்கு. அதனால திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக பொண்ணு பார்க்க வருவாங்க. பொண்ணு பார்க்கக்கூடிய வரக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் கல்யாணம் உடப்பட்டு போறதும் இதால தான். கிட்டையாவும் மாஷால எல்லாம் ஓகே,
ஊர்ல விசாரிச்சு பார்ப்பாங்க. விசாரிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு முறையில வந்துடும், இவ ஒரு காலத்துல டிக்டாக்ல கூத்தடிச்சவள் தான், இவளை எடுக்க வானா, ஒரு ஆட்டக்காரி, ஃபேஸ் கவரையும் பண்ணிக்கொண்டு அப்படித்தானே பேசுவாங்க, மூஞ்சே மூடிக்கொண்டு ஆட்டம் ஆடுறா. இந்த பேரெல்லாம் வானம். இப்ப இந்த பேரை நீங்க எடுக்கிறீங்க, யாருக்கு தெரியுமா கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறீங்க? உங்களோட உம்மாவாவுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறீங்க. உம்மாவாப்பட பதுவாவை சம்பாரிச்சு கொண்டு உலகத்துல வாழையும் வானம் மௌத்தாவையும் வானம். நீயத்தை வச்சுக்கோங்க. என் உம்மா தான், என் வாப்பா தான். அவங்களோட காலடியில தான் சொர்க்கம். நான் ஒரு நாசகரமான ஒரு கேவலமான செயலை செஞ்சு போட்டு என் உம்மா வாப்பாக்கு, என் உம்மா தான் ஒழுக்கமுள்ளவள், என் உம்மா ஒழுக்கமுள்ளவள் தான். நான் ஒரு கேவலமான செயலை செஞ்சு என்னத்துக்கு அவனுக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கணும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால இந்த பாவம் யாருக்கிட்ட இருந்து என்று சொன்னா, சுருக்கமா சொல்ல போனேன்னு சொன்னா, மொபைல் போனுக்கு அன்பாந்த யுவதிகளே, அல்லாவுக்காக வேண்டி சொல்றேன், இந்த வார்த்தை உங்களுக்கு இப்ப விளங்காது, பொறைக்கு இந்த வார்த்தையினுடைய பொறுமதி விளங்கும். வாழ்க்கைய பறி கொடுத்தீங்கன்னு சொன்னா, பொன்னான வாழ்க்கை மண்ணா போவிச்சுன்னு சொன்னா